வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் பப் சூட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பப் சூட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ பப் சூட்டுக்கு எப்படி ப்ராக்ஸி செட்டிங் பண்ணுறது, ப்ளஸ் பப் சூட்டுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தமிழ் கோண்டன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பப் சூட்டை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே இருக்க ஐ பட்டனில் இருக்குது, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து பார்த்துட்டு இருந்துங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெனு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் மெனு ஓப்பன் பண்ணால் வெப் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிருக்கோம், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ சர்ச் இன்ஜின் நான் என்ன டைப் பண்ண போகிறேன்னா swigger.net அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பப் சூட்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இது எப்படி டைப் பண்ணணும்னு தெரியல, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். ஸோ அது மூலிமா கூட உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா போக முடியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பப் சூட் அப்படின்னு சொல்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் அதில் போய் கூட பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விதமான எடிஷன் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடிஷன் என்ன என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்கிற இந்த எடிஷன், ரெண்டாவது என்ன ப்ரொஃபஷனல், மூணாவது என்ன கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிற இந்த 3 எடிஷன் வந்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிற இந்த எடிஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் ப்ரொஃபஷனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் லெவலுக்கு வேஸ்ட்டு. ஸோ கம்யூனிட்டி மட்டும்தான் பேசிக் லெவலுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இது. ஸோ நம்ம இதை வச்சே பார்த்தீங்கன்னா ஓல்ட் பென் டெஸ்டிங் வந்து நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ என்டர்பிரைஸோட ரேட் எவ்வளோனா $4,000 வந்திருக்காங்க. ஸோ ₹1 கம்மி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 399, ஸோ 399 ரூபா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3999 ரூபா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த எடிஷன் தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ கெட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண போகிறோம். ஸோ பக் பவுண்டரியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும்னா இந்த பப் சூட் அப்படின்னு சொல்லிட்டு டூலை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ டவுன்லோட் த லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா பப் சூட்டோட கம்யூனிட்டி எடிஷன். ஸோ 2021 அப்படின்னு சொல்கிறது இதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி எடிஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் 64 பிட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ மேக் ஓஎஸுக்கு வந்திருக்காங்க. ஸோ விண்டோஸுக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த பப் சூட்டு என்ன கோடிங் எழுதியிருக்காங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டில் எழுதியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜார் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ பப் சூட் எல்லா பிளாட்ஃபார்முக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணாலும் சரி, மேக் யூஸ் பண்ணாலும் சரி, லினக்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி பப் சூட் அப்படின்னு சொல்கிறேன் இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜார் ஃபைல் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வேணும்னா விண்டோஸுக்கு கீழே லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் விண்டோஸுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ விண்டோஸுக்கு இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்படாதீங்க. ஸோ விண்டோஸுக்கு கூட இருக்குது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜார் ஃபைல். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் டெர்மினல் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெஸ்க்டாப்பில் ஒரு டெர்மினல் ஓப்பன் ஆகிடும். ஸோ சூடோ எஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ சூடோ எஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்ட் டைப் பண்ணணும். அடுத்து ஸோ டைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்எஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ எல்எஸ் ஏன் டைப் பண்ணனா இங்கே உள்ள ஃபைலை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறது தான் எல்எஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பப் சூட். ஸோ பப் சூட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி எடிஷன். ஸோ ஜாவான்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க. ஸோ -ஜார் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப் சூட் கம்யூனிட்டி எடிஷனை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே என்ன ஃபைல் இருக்கோ பப் சூட் கம்யூனிட்டி எடிஷனுக்கு, ஸோ அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ என்டர் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா பப் சூட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ பப் சூட் திருப்பியும் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா வந்து காலி லினக்ஸ் நீங்கள் வந்து நியூ வெர்ஷன் யூஸ் பண்ணாலும் சரி பப் சூட் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பப் சூட் பழைய வெர்ஷனில் இருக்கும் காலி லினக்ஸில். ஸோ காலி லினக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பப் சூட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்க காலி லினக்ஸில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ விண்டோஸில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் விண்டோஸில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பப் சூட் 2020 வெர்ஷனு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி எடிஷன். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி எடிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பப் சூட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு. ஸோ டார்கெட்டு ப்ராக்ஸி. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸியில் தான் இருக்கிறோம். ஸோ இன்டரப்ட் ஆன்னா என்னென்னா ஒரு கேட்வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட் போடுறோம். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்செப்ட் ஆனு, ஸோ இன்டர்செப்ட் ஆஃப்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா HTTP ஹிஸ்ட்ரி, ஸோ வெப் சாக்கெட் ஹிஸ்ட்ரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா
ஒரு ஐபி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா வந்து பர்ப் சூட்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த ஐபியில் தான் வந்து லிசன் ஆகிட்டு இருக்கு, ப்ளஸ் இந்த போர்ட்டில் தான் வந்து லிசன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராக்ஸி செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஐபிக்கு இந்த போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால உங்கள் வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மொசிலா ஃபயர்பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எந்த வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் சைடில் இருக்க மெனு வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ மெனு ஓப்பன் பண்ணால் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணும்போது ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ப்ரிஃபரன்ஸ் இருக்கு, ஏன்னா வந்து நான் புது வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் ப்ரிஃபரன்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரலில் தான் இருக்கேன். ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நெட்வொர்க் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடமே டோட்டலாக வேறு மாதிரி இருக்குன்னா கீழே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் பார் இருக்கும். சர்ச் பாரில் நெட்வொர்க் செட்டிங் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து இங்கே வந்துடும். ஸோ அதில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் ப்ராக்ஸி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாம் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் ப்ராக்ஸி யூஸ் பண்ண போகிறோம். ஏன் மேனுவல் ப்ராக்ஸி யூஸ் பண்ண போகிறோம்னா, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பர்ப் சூட் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் ப்ராக்ஸி தான் ரிசன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் ப்ராக்ஸி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ப்ராக்ஸி நான் இங்கே டைப் பண்ணிட்டேன். ஸோ என்ன போர்ட்டில் லிசன் பண்ணிட்டு இருக்குன்னா 8080. ஸோ இந்த ப்ராக்ஸியை நான் எப்படி டைப் பண்ணேன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் ஸோ இந்த ப்ராக்ஸிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதை பார்த்து தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைப் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வேணும்னா இதை பார்த்து வந்து இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணிக்கோங்க ப்ராக்ஸி வந்து கரெக்டாக இருக்கான்னு. ஸோ யூஸ் திஸ் ப்ராக்ஸி ஃபார் ஆல் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்தோன்னே ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி செட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சர்டிஃபிகேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சர்ச் பாரில் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி வந்து ஆன் பண்ணியிருக்கணும். ஸோ ப்ராக்ஸி ஆன் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பாரில் HTTP அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செமிகாலன் // அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ burp அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். CA சர்டிஃபிகேட் சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வரும். அந்த சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபைல் இப்போ எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தெரிஞ்ச ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஃபோல்டர் தெரியுதோ அதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோஜன் ஸோ டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். நிமிஷம் அந்த ஃபைல் எங்கே, ஸோ ஃபைலை காப்பி பண்ணி கட் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ஃபைல் இப்போ எங்கே இருக்குன்னா டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ இந்த சர்டிஃபிகேட்டை நாம் எங்கே இது பண்ணணுன்னா லோட் பண்ணணுன்னா உங்கள் மெனு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் மெனுவில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ்ன்னு இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் புது விஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ பழைய விஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஆப்ஷன் சொல்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறத வந்து தேடுங்க. ஸோ உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியலன்னா மேலே வந்து சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிற இங்கே ஒரு டாபிக் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் டைப் பண்ணோன்னே ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் லோட் பண்ண போகிற சர்டிஃபிகேட்டு. ஸோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணோடனே நாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா ஓகே கொடுக்கணும். ஏன்னா வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ நான் ஓகே கொடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் இது பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்ப் சூட்டை சும்மா டெஸ்டிங் தான். ஸோ இன்ட்ரப்ஷன் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ட்ரப்ஷன் ஆன் பண்ணோன்னே ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் பண்ண சொன்னேன். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒன்று லோட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் எனேபிள் பண்ணேன். ஸோ சர்டிஃபிகேட் நம்ம இது பண்ணியாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸோ நான் இன்னும் ப்ராக்ஸி ஆன் பண்ணல, அதனால தான் அப்படி இருந்துச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பர்ப் சூட்டை பற்றி தெளிவாக வந்து இன்ட்ரப்ஷன் எப்படி பண்ணுறது, ஸோ HTTP
இன்ட்ரப்ஷனை எப்படி கேப்சர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், பப் சூட் வந்து கேப்சர் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நியூஸ் வரக்கூடாது, ஒரு இஷ்யூ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எப்படி ஒரு HTTP இன்ட்ரப்ஷனை எப்படி கேப்சர் பண்ணுறது, ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கான்னு மட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. ஸோ பக் பவுண்டரியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஸோ எதை பக் கண்டுபிடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த பப் சூட் அப்படின்னு சொல்கிற இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உதவியாகும். நம்ம இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வெப் அப்ளிகேஷன் அனலைசேஷன் அப்படின்னு சொல்கிற இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கால் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நிறைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வெப் அப்ளிகேஷனில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் தமிழ்கோன்ற என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பண்ணுற அந்த சப்ஸ்கிரைப்பும் நீங்கள் பண்ணுற அந்த லைக்கும் தான் பார்த்தீங்கன்னா என்னை இந்த மாதிரி நிறைய வீடியோ போட ரொம்ப மோட்டிவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.